இன்னைக்கான எபிசோடு பார்த்து நீங்க எவ்வளோ பேர் எமோஷனல் ஆனீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மல்லிய பொறுத்தவரைக்கும் தன்னோட குழந்தை இல்ல மத்தவங்களோட குழந்தையா இருந்தாலுமே, தன்னோட குழந்தை போல பார்க்குறாங்க. அந்த அன்பெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாவே மெய் சிலிர்க்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப மத்த குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, "என்னம்மா எப்படி இருக்குது?" அப்படிங்கிறதோட நாம விட்டுருவோம். ஆனா செல்லம், தங்கம் அப்படிங்கிற மாரி அவ்வளவா பாச மழையில பொழியிறாங்க. மல்லிய பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது? அந்த ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்காம இருக்குமா? ஏன்னா அவங்க அம்மா எப்போதுமே ஆஃபீஸ் அவங்க டியூட்டி அப்படிங்கிற மாரி தொடர்ந்து வெளியில போயிட்டுருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில 2 பேருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஸ்கூல்ல வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, மல்லி அவங்களுக்கு பாதாம் பால்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல ஸ்வீட் எல்லாம் குடுக்குறாங்க அப்படிங்கிறதால, இந்த விஷயத்த ஸ்கூல்ல இருந்து இப்ப தீபிகா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரியவுமே நேரே வந்து அந்த ஸ்வீட் எல்லாம் தட்டி விட்டுர்றாங்க. ஐஸ்வர்யாவ கோவமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதோட விட்டாங்களா, மல்லியையும் தேவையில்லாம பேசுறாங்க. இந்த கேஸ்ல உன்ன சிக்க வைக்காம நான் ஓய மாட்டேன்டி அப்படிங்கிற மாரி சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பவும் மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. என் மேல ஏதாச்சும் தவறு இருந்தா தானே மேடம் நீங்க என்ன சிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாரி மல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் இடையில விஜய் எங்க போனாங்க? அப்பப்ப காணாம போயிடுறாங்க. ஏன்னா மல்லிக்கு ஆறுதலா இருக்கிறது மனோகர், நாகு, விஜய் அப்படிங்கிற மாரி ஒரு சில பெர்சன் தான் அப்படிங்கிறதால அவங்களுமே ஸ்டோரியில இல்ல அப்படிங்கிறப்ப மல்லி தனிமரமாக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப கதிரேசன் கிட்டயுமே இந்த தீபிகா டீலிங் பேசுறாங்க அப்படிங்கிறதால வாசு மூலமா மல்லி தான் இந்த விஷயத்த செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற மாரி அவங்க இந்த கேஸ திசை திருப்பணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. இந்த விஷயம் இப்ப வரைக்குமே மல்லிக்கு தெரியாது. நிச்சயமா அவங்க கலங்க தான் போறாங்க. ஏன்னா மல்லி, வெண்பா 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பாவால நிச்சயமா மல்லியம்மாவ பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி தொடர்ந்து ஸ்டோரி லைன் சோகமா போறதுக்குமே வாய்ப்பே இருக்கு. இதன் பின்புலத்துல இந்த தீபிகா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தீபன் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகரோட விருப்பம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.